காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவாசத்திரம் அருகே பொடவூர் பகுதியில் உள்ள பிரம்மகுமாரிகள் மையத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் 93ஆம் ஆண்டு மாநாட்டினை தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். அப்பொழுது பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள், பெண்கள் கல்வி கற்றுவிட்டார்கள் என்றால் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டும். பெண்கள் அனைத்து துறையிலும் இருக்க வேண்டும். அது குறித்து நாம் பேச வேண்டும். பெண்கள் தற்பொழுது பட்டம் பெற்று விட்டார்கள், கோல்டு மெடல் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுடைய இடம் குறைவாகவே உள்ளது. பட்டமளிப்பு விழா முடிந்த பிறகு கோல்ட் மெடல் வென்ற மாணவிகளிடம் பேசுவேன். அப்பொழுது பெண்கள் பலரும் கண்களில் கண்ணீருடன், நான் சென்னைக்கு சென்று படிக்க மாட்டேன் என கூறுவார்கள். சென்னைக்கு சென்று படிப்பது பாதுகாப்பில்லை என தங்கள் பெற்றோர்கள் கருதுவதாகவும் அந்த மாணவிகள் வேதனையுடன் தெரிவிப்பார்கள். இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. சென்னை நகரத்தை பாதுகாப்பான நகரமாக மாற்ற வேண்டும். நகரங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். படித்த பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாகவே உள்ளது என பேசினார். இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாதர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். And a big thanks to the Honorable LG RN Ravi for accepting this invitation to give fact. AIWC is slightly older than the WIA, 98-year-old pioneer education in India. So officially the journey started in February 1920. A woman to implore what was wrong with the status of education. Women's Indian Association and All India Women's Conference, they have been pursuing the cause of women for long years. Of course, almost 100 years. Women's Indian Association is over 100 years old, and the other one is going to complete 100 years. இன்னைக்கு 29th ஜனவரி இது ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். இது வந்து டெல்லியில் இருக்கிறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ், 93rd ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எவ்ரி இயர் இது பண்ணுறாங்க. அவங்க ஆரம்பித்தது 1927லேருந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்து எவ்ரி இயர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நடக்கும். இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது. நாங்கள் வந்து விமென்ஸ் இண்டியன் அசோசியேஷன் வந்து 1917லேயே ஆரம்பித்தது. ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஆரம்பித்தது. அவங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு 108வது வருஷம் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த 93rd ஆனுவல் கான்ஃபரன்ஸு WIA இஸ் ஆர்கனைசிங். அது வந்து எங்களுக்கு இடம் எங்கே கிடைக்கும், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கணும். 300 டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அதனால் எங்களுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரு மீட்டிங் இருக்குது. இது 4 days மீட்டிங். இது 29th 31st வரைக்கும். அதனால் இந்த இடம் தான் இப்போ பார்த்தோம். மற்ற இடத்துல விட இங்கே ரொம்ப நல்லா ஒரே இடத்துல இருக்குது. ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இதுவாக இருக்குது. எல்லோரும் இங்கேயே ஸ்டே பண்ண முடியும். கான்ஃபரன்ஸும் இங்கேயே நடத்த முடியும். அண்டு பிரம்மகுமாரிஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப காமாக ரொம்ப இதுவாக நிறையா இங்கே ஆர்கனைஸ் பண்ணி நடக்க முடிஞ்சது. இப்போ இந்த கவர்னர் வந்து இதை இனாக்ரேட் பண்ணினார். 10:30 to 11:30 வரைக்கும் இனாக்ரேட் இருக்குது. இனிமேல் வந்து இந்த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸோட ரெகுலர் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் இது நடக்கும். அதில் வந்து இந்த இத்தனை வருஷம் என்ன பண்ணினோம், இப்போ என்ன இஷ்யூஸ் இருக்குது,
இனிமேல் எப்படி ஏதாவது நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு போகணும் பண்ணணும். முக்கியமாக விமன் எம்பவர்மெண்ட்னாக்க சில பேர் இப்போ எஜுகேட்டட் விமன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண முடியல. விமன்ஸ் இண்டியன் அசோசியேஷனில் நாங்கள் என்ன முக்கியமாக பார்க்குறோன்னாக்க, நம்ம மாதிரி படித்தவங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இதுலேயே நம்ம இதுலேயே படிக்காதவங்க, இதில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் டிசீஸ் மாதிரி லெப்ரசி மாதிரி இதால் எஃபெக்ட் ஆனவங்க, இல்லை நரிக்கிறவங்க, இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர், இந்த மாதிரி நிறைய விட்டு போயிட்டாங்க. சொசைட்டியில் அவங்கள உள்ளே கொண்டு வரணுங்கிறது எங்களோட எண்ணம். அதனால தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு விமன்ஸ் குரூப்பை எங்களோட இணைச்சுன்னு இருக்கோம். இப்போ அதில் 5000 மெம்பர்ஸ் எங்களோட WIAல ஒரு பார்ட் ஆஃப் இது ஒரு பிரான்ச்சாக இருக்காங்க. அந்த மாதிரி இது என்னென்னா இன்னும் மேலே மேலே நிறையா இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரீச் அவுட் பண்ணி வில்லேஜஸில் இருளர் கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாமல் இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும், சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல போய் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம், சாப்பாடு பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களே சமுதாயத்தோட ஒரு ஒருங்கிணைக்கணுங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கம். எவ்வளோ பேரை ரீச் அவுட் பண்ண முடியுமோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கும். அப்போ தான் எல்லா லேடிஸையும் எல்லா விமனையும் ரீச் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.